30 நாள்ல 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். பட் நம்மளால 30 நாள்லாம் முடியல. 30 நாள்லாம் பண்ணவே முடியல. வாய்ப்பே இல்லை, முடியாது, நடக்காது. நிறைய கமெண்ட் நெகட்டிவாக தான் வந்துச்சு. அதெல்லாம் நம்ம எடுத்துக்கல. 30 நாள்லயும் நம்மளால பண்ண முடியல. ஏன்டா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 29 நாள்லயே முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம எவ்வளோ ஓட்டி இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 3324 ரூபா. அதில் வந்து 550 ரூபா மைனஸ் ஆயிடுச்சு. கேஸு ப்ளஸ் சாப்பாடு அது போயிடுச்சு. இன்னைக்கு மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2774 ரூபா. ஆனால் நம்ம ஓட்ட வேண்டிய அமௌண்ட்டு 2680 ரூபா தான். எக்ஸ்ட்ராவே நம்ம வந்து ஒரு 165 ரூபா ஓட்டியாச்சு. ஒரு வழியாக இந்த சேலஞ்சை முடிச்ச பிறகு தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. வந்து ஒரு 7 மணிக்கு எடுத்தோம். டைம் வந்து ஒரு 11 ஆயிடுச்சு, 11:15 ஆயிடுச்சு. இப்போதான் நம்ம வந்து வீட்டுக்கு போக போகிறோம். 30 நாள்ல ஆட்டோ ஓட்டி 50,000 சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் நெகட்டிவா சொன்னாங்க. முடியாதுனாங்க. அதே போல 30 நாள்ல 50,000 சம்பாதிக்க முடியலங்க அப்படின்னு இவர் ஆரம்பிக்கும் போது, அடடே இவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேஸ்ட் ஆயிடுச்சோ அப்படின்னு யோசிச்சோம். ஆனா அதுக்குள்ள 29வது நாள்லயே நான் 50,000 சம்பாதிச்சேங்க, 30 நாள் இல்ல அப்படின்னு சொல்லி தன்னுடைய இந்த வெற்றியை இப்படி செலிப்ரேட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ராயல் வெற்றி பிஎஸ் அப்படின்ற பேஜ்ல இருந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. இவர் பாத்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டி 30 நாள்ல 50,000 ரூபாய் சம்பாதிக்க போறேன், இது ஒரு சேலஞ்சா எடுத்து பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வீடியோ போட்டுட்டு வந்திருக்காரு. ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, அதுக்கப்புறம் எவ்வளவு செலவு போகுது, மிச்சம் எவ்வளவு இருக்கு, அதாவது இவருக்கு லாபம் எவ்வளவு வருது ஒரு நாளைக்கு அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போட்டு 30 நாளைக்கு 50,000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்ற டார்கெட்ல இவரு தன்னுடைய இந்த சேலஞ்சை தொடங்கி டெய்லியும் அதை பண்ணி அது தொடர்பான வீடியோவும் ஷேர் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆனா நிறைய பேர் 30 நாள்ல 50,000 பாசிபிளே இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்களாம். பட் அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி நான் கண்டிப்பா இந்த சேலஞ்சில வெற்றி அடைவேன் அப்படின்னு சொல்லி அதை செஞ்சும் காட்டி இருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் எடுத்தனே 30 நாள் 50,000 சம்பாதிக்க முடியலங்க அப்படின்னு இவர் சொன்ன உடனே அடடே இவ்வளவு கஷ்டப்பட்டு வீணா போச்சோ அப்படின்னு நம்ம யோசிச்சிருந்திருப்போம். பட் 29 நாள்லயே நான் சம்பாதிச்சிட்டேன், எதுக்கு 30 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு தக் லைஃபையும் கொடுத்திருந்திருக்காரு. பட் பார்க்கவே அவ்வளவு அழகா அவ்வளவு இன்ஸ்பைரிங்கா இருக்கு. நம்ம ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சு முயற்சி பண்ணி அதுக்காக பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பா அதை செஞ்சு காட்டலாம் அப்படின்றத இவர் செஞ்சு காட்டியிருக்காரு. இவருடைய இந்த முயற்சிக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிடலாம். அண்ட் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம பிஹைண்ட் நோட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.